சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் தனித்துவ நிலை, நிர்வாக சுயாதீனம், ஆசிரியர் நியமனம் உட்பட்ட உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் பேணுதல் தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு அளித்துள்ள பங்கு போற்றப்படத்தக்கது. சிறுபான்மையினர் கல்வியில் தமிழ்நாடு தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் தரவுகளின்படி நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் சிறுபான்மையின மாணவர்களில் 1/6 தமிழ்நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களில் தான் பயில்கின்றனர் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். கிறிஸ்தவ சிறுபான்மை கல்லூரிகள் 2021 முதல் ஆசிரியர் தகுதி ஒப்புதல் வழங்கப்படாதன் விளைவாக ஆசிரியர்களை நியமிக்க இல்லாமல் எதிர்கொண்ட நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏராளம். தலைமை செயலகத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் கல்லூரி முதல்வர்கள் அலைந்து திருந்தோமே தவிர கல்லூரி முன்னேற்றத்திற்காக உழைக்கும் நேரம் எங்களுக்கு விரயமானது. இந்த சூழலில் அகில இந்திய கிறிஸ்துவ உயர்கல்வி நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் நாள் கல்லூரி முதல்வர்களாக மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்தித்து எங்கள் கோரிக்கையை முன்வைத்தோம். நம் முதல்வர் எங்கள் ஒவ்வொருவருடைய கோரிக்கைகளையும் தீர விசாரித்து தீர்வு அளிப்பதாக கூறி எங்களை வழி அனுப்பினார்கள். கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நெல்லையில் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் சார்பாக நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் முதல் அறிவிப்பாக எங்கள் மனதை குளிரூட்டும் வண்ணம் கிறிஸ்தவ சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு தங்களுக்கு சொந்த தேர்வு குழுக்களை அமைத்து ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களை நியமிக்கும் உரிமை GO 5 கவர்மெண்ட் ஆர்டர் 5 திருத்தம் செய்வதன் மூலமாக வழங்கப்பட்டது. அதற்கான அரசாணை எண் GO MS நம்பர் 274 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் தேதியிட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கள் முதல்வருக்கு நாங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். இந்த அரசாணையை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இன்னும் தாமதிக்காமல் எங்களுக்கு தகுதி ஒப்புதலை விரைவில் வழங்க இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் மிகுந்த ஆவலுடன் அனைத்து சிறுபான்மை கல்லூரிகளும் பல்கலைக்கழக தபால்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சாமியே எங்களுக்கு வரம் கொடுத்து விட்டது போல் பெருமிதம் கொள்கிறோம். தேசிய தரவரிசையில் இந்திய அளவில் தன்னாட்சி கல்லூரிகளும் சிறுபான்மை கல்லூரிகளும் தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் முன்னிலையில் இருக்கிறது என்பதை நான் முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலான சிறுபான்மை கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளாக விளங்குகிறது என்பதையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு பார்வைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்தியாவின் முதல் 3 மத்திய நிதி அமைச்சர்களை சண்முகம் ஷெட்டி, TT கிருஷ்ணமாச்சாரி மற்றும் மத்தா என்ற 3 மத்திய நிதி அமைச்சர்களை உருவாக்கி இந்திய தேசத்தின் நிதி மேலாண்மையை திறம்பட செயல்படுத்தி கொடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை கிறிஸ்தவ கல்லூரி என்ற சிறுபான்மை நிறுவனம் என்றால் அது மிகையாகாது. இந்தியாவின் கல்விக் கொள்கைக்கு வித்திட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ற 2வது ஜனாதிபதியையும் தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை கிறிஸ்தவ கல்லூரி என்ற சிறுபான்மை நிறுவனம் உருவாக்கியது என்பது நமது அரவணையுடைய பெருமை. சென்னை கிறிஸ்தவ திராவிட மாதிரியை செயல்படுத்தி ஆசிரியர்களும் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அளித்த என் முதல்வரை கற்பித்ததும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி பள்ளி என்ற சிறுபான்மை கல்வி நிறுவனம் என்ற உண்மையை இந்த நாட்டுக்கு உறக்க கூறிக்கொள்வதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன். முடிவாக, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னும் பாரதியின் கூற்றை நமக்கு நடைமுறைப்படுத்தி அளித்த நம் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழகம், வளக உயர்கல்வி.